முன்னொரு காலத்தில் காளமேகம் போன்றதொரு யானை வடிவம் கொண்ட கயாசுரன் என்னும் அசுரன் ஒருவன் இருந்தான். அவன் பிரம்மதேவரை நினைத்து கடுந்தவம் மேற்கொண்டான். உனது தவத்தினால் யாம் மகிழ்ந்தோம், வேண்டும் வரத்தினை கேட்பாயாக என்று பிரம்மதேவர் கூறினார். எனக்கு என்றும் எவராலும் அளிக்க முடியாத வலிமையும் வெற்றியும் என்னும் வரத்தினை தாங்கள் எனக்கு அளிக்க வேண்டும். பிரம்மதேவரும் கயாசுரன் வேண்டிய வரத்தினை அளித்தார். ஆனால் நீ பகையுடன் சிவபெருமான் முன் செல்லாதே சென்றால் அப்போது உன் வரங்கள் யாவும் அழியும் என கூறி அவ்விடம் விட்டு மறைந்து சென்றார். கயாசுரன் இவ்வரத்தினால் ஆணவம் கொண்டான். தான் பெற்ற வரத்தினால் தேவர்களையும் சொர்க்க லோகங்களையும் துன்புறுத்த ஆரம்பித்தான். முனிவர்கள் கண்டு பயந்து காசியில் உள்ள விசுவேஸ்வரை தஞ்சமடைந்தனர். அங்கு வந்த கயாசுரன் ஆணவத்துடன் சிவபெருமான் முன் சத்தமிட்டுக் கொண்டிருந்தான். சிவபெருமான் கோபம் கொண்டு உக்கிர வடிவோடு கயாசுரன் முன் சென்றார். பிரம்மதேவர் கூறியவற்றை மறந்து அவரோடு போர் புரிய எண்ணினான். சிவபெருமான் கயாசுரனை கொடூரமாக வதம் செய்தார். கயாசுரனை வதம் செய்ததால் சிவபெருமானுக்கு கஜயுக்த மூர்த்தி என்று பெயர் பெற்றார்.